அனைவருக்கும் வணக்கம். ஈலேர்ன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 15th டிசம்பர். இதை நீங்கள் வீக்லி அப்டேட்டாகவும் மந்த்லி அப்டேட்டாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி. ஓகே, ஏன்னா ஒரு விஷயத்தை முழுவதையாக நீங்கள் பயிற்சி எடுக்காமல் அந்த விஷயத்தை பண்ணுறது அப்படின்றது ஒரு சரியான விஷயம் கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை ட்ரேடிங்கை பண்ண போகிறீங்க அப்படின்னா எதுவாக இருந்தாலும் முழுமையாக அதை நீங்கள் படித்து தெரிஞ்சு நீங்கள் அதை எக்ஸாமின் பண்ண பிறகு தான் நீங்கள் அந்த விஷயத்தில் போகணும். ஸோ இதெல்லாமே எஜுகேஷன் பர்பஸாக நீங்கள் பாருங்கள். இப்போது கரண்ட் மார்க்கெட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னும் போது லாஸ்ட் வீக்கோட அந்த கான்டெக்ஸ்ட் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு கிளாரிட்டி இருக்கும். நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது உங்களுக்கு அதில் வந்து ஒரு புரிதல் வந்து அங்கே இருக்குது. இப்போது ப்ரொஃபைல் வந்து நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 10th அன்றைக்கே நம்ம சொல்லணும். ஸோ இந்த இடம் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிங்கான பாயிண்டில் வந்து ப்ரைஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட்டிங்கான பாயிண்டில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கன்சிடர் பண்ணணும். அவசரப்பட்டு ரியாக்ட் பண்ணாதீங்க. ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்து ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுக்கான விஷயங்கள் ப்ராப்பராக இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல வந்து வேரியஸ் இண்டிகேட்டர் டே பேஸ்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து அதோடைய இம்பேக்ட் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இப்போ நம்ம மூவிங் ஆவரேஜை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது. இது மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னும் போது அந்த ரியல் டைமில் மார்க்கெட்டோடைய அந்த ஆக்ஷன் ப்ராசஸ் தான் நமக்கு என்ன பண்ணணும்னா ஹெல்ப் பண்ணும். அந்த ரியல் டைம் ஆக்ஷன் ப்ராசஸில் நீங்கள் எப்படி வந்து அந்த மார்க்கெட்டை புரிஞ்சிக்கிறீங்க அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயமா இருக்குது. இங்கே பாருங்கள், 11ஆம் தேதி ப்ரைஸ் இங்கே நல்ல ரியாக்ட் ஆகிருக்கு. அப்போ ரியாக்ட் ஆன பிறகு அந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்காமல் இதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து டவுன் சைடு போயிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு ஹெட்ஜிங்கோடையோ இல்லையா ஏதாவது டிசிஷன்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன இமோஷ்னல் டிசிஷன்ஸ் தான் நம்மளை என்ன பண்ணோன்னா நம்மளை மார்க்கெட்டை விட்டு வெளியே அனுப்பிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தான் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலோட ரோல் வந்து நமக்கு கிளாரிட்டி கிடைக்குது. அது ஈவன் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இல்லை நீங்கள் பேட்டர்ன்ஸ் போட்டு பார்க்கலாம், எல்லாமே ஓகே. ஆனால் அந்த இடத்துல டிசிஷன் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம டிசிஷனை நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் நமக்கு இமோஷனலாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்க வந்து இந்த ஆர்டர் ஃப்ளோ கூட பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? எஸ்பெஷலி நானே பார்க்கணும். எதுக்காகனா மார்க்கெட் ப்ரொஃபைலே எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஆனால் பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஆர்டர் ஃப்ளோவை ரெஃபர் பண்ணுறது தப்பு கிடையாது. ஒன் மோர் கன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் டீட்டெயில்டாக போய் பார்க்குறீங்க, தட்ஸ் டிஃப்ரெண்ட். அப்போ இந்த கான்டெக்ஸ்ட் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நமக்கு புரியும். ஆல்ரெடி நம்ம மார்க்கெட்டை ரீட் பண்ணி மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சா மட்டும்தான் நான் இந்த சைடு வியூ பார்ப்பேன் அப்படின்னு அந்த கிளாரிட்டியோடு நம்ம இருக்கும்போது அங்கே கரண்ட் டேயில் ரியல் டைமில் நமக்கு அந்த கண்ணுக்கு எதிர நமக்கு அது தெரியும் போது, ஓகேங்களா, அப்போ நம்ம அதை டிசைட் பண்ணுறோம். இதுதான் வந்து டிஸ்கிரிமினேஷன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று சிஸ்டம் ட்ரேடிங், ஒன்று டிஸ்கிரிமினேஷன். அப்போ இந்த டிஸ்கிரிமினேஷன் ட்ரேடிங் வந்து நம்ம டிசைட் பண்ணி எடுக்கக்கூடிய ட்ரேடிங். அப்போ இந்த மெத்தடை வந்து இமோஷனல் கனெக்டிங் நிறைய இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல இமோஷனல் கனெக்டிங் இருக்கும்போது நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க, ஒரு சிஸ்டமைஸ்டாக மாற்றுறீங்க. ப்ரொஃபைலில் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நடக்கணும், ஆர்டர் ஃப்ளோவில் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நடக்கணும். அப்போ தான் நான் இது வந்து இன்ட்ராடேயில் இருப்பேன், இல்லை இதெல்லாம் நடந்தால் நான் பொசிஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்களே என்ன பண்ணீங்கன்னா ஒரு டிஸ்கிரிமினேஷன் ட்ரேடிங்கை ஒரு சிஸ்டம் ட்ரேடிங்கை நீங்கள் உங்களுக்கு நீங்களே ப்ராப்பரான ஒரு ரூல்ஸ் போட்டு மாற்றிக்கிறீங்க. ஓகேங்களா? இதுதான் இங்கே நம்ம கான்டெக்ஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு உண்டான கோர்சஸ் வந்து நமக்கு எங்கே இருக்குது, பிளேலிஸ்ட்டில் கிளியராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பேசிக்கான இந்த கோர்சஸ் வந்து இங்கே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இதில் ரொம்ப டீட்டெயில்டாகவே இருக்கும். அப்புறம் இந்த மார்க்கெட்டை நீங்கள் கான்டெக்ஸ்ட் வைஸாக நீங்கள் எப்படி அணுகணும் அப்படின்றதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 இயருக்கு உண்டான உங்களுக்கு லேர்னிங்ஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா? போன லாஸ்ட் 1 இயரில் ஏதாவது ஒரு பீரியடில் வந்து நீங்கள் மார்க்கெட்டை சரியாக புரிஞ்சிக்காமல் ஏதாவது இம்பேக்ட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த டேவோட கான்டெக்ஸ்ட் எடுத்து அதை நீங்கள் ஒரு ரிவீல் பண்ணலாம். இது ரெண்டுமே உங்களுக்கு பிளேலிஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இந்த ப்ரொஃபைலில் நீங்கள் லேர்ன் பண்ண ரியலி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான மென்டார்ஷிப் திங்ஸ் இருக்குது. இப்போ வந்து அந்த மென்டார்ஷிப்லேருந்து நம்ம தனியாக பிரித்து மார்க்கெட் ப்ரொஃபைல் தனியாக சொல்லிக் கொடுக்குறோம், ஆர்டர் ஃப்ளோவும் தனியாக சொல்லிக் கொடுக்குறோம். தட்ஸ் டிஃப்ரெண்ட் டாபிக். ஓகேங்களா? அப்போது இப்போ நம்ம கரண்ட்டு வீக்கோடைய டிஸ்கஷனுக்கு வருவோம். ஸோ ரெகுலராக அதே இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். மந்த்லி ப்ரொஃபைல், வீக்லி ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் டெய்லியில் கான்டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்ட்ராடேயில்
நீங்கள் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல்லையும் ஆர்டர் ஃப்ளோவும் எப்படி நீங்கள் கம்பைன் பண்ணிக்கலான்ற ஐடியாஸ். ஓகே, அவ்வளோதான். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பாயிண்ட்ஸாக நீங்கள் பாருங்கள். ஓகே, அகெயின் இது வந்து ஆல்ரெடி மார்க்கெட் ப்ரொஃபைல் படித்தவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் மாதிரியும் இருக்கும், புதுசாக மார்க்கெட் ப்ரொஃபைல்னு என்னென்னு பார்த்துக்கிறவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பர்பஸ்க்கு தான் நம்ம இந்த வீடியோஸ் போகிறோம். இதில் வந்து நம்ம யாரும் கம்பேர் பண்ணுறதோ இல்லை இது இங்கே வந்து நாலேஜ் ஃபைட்டிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது ஒரு விஷயம் இருக்குது, இது ஒரு 4 பேருக்கு தெரியறதுனால அவங்க இது சம்மந்தமான ஒரு லேர்னிங்கையும் ப்ராக்டிஸையும் கொண்டு வரும்போது இன்னும் அவங்க ட்ரேடிங்கில் அடுத்த லெவலுக்கு அவங்க போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது இருக்கும் அப்படின்றத நம்ம இங்கே பண்ணுறோம். இங்கே மந்த்லி ப்ரொஃபைல் பாருங்கள். ஸோ போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது டிசம்பர் மாதம் நமக்கு என்ன பேங்க் நிஃப்டியில் என்ன இருக்குது, ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. அகெயின் நம்ம இது போன டிஸ்கஷன்லேயே இங்கே லைன் நம்ம பண்ணியிருக்கோம். நமக்கு இங்கேருந்து என்ன பண்ணுற மார்க்கெட் கீழே போகக்கூடாது. ஸோ இந்த மாதம் ப்ராப்பர் ஒரு பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இங்கே நடந்திருக்கு. இப்போ இந்த பேலன்ஸுக்கு இந்த வாரம் என்ன பண்ணக்கூடாது, பிலோவில் ரியாக்ட் பண்ணக்கூடாது. அதுதான் இங்கே முக்கியமான கேள்வி. இங்கே இன்ஸ்டியூஷன் கரெக்டான ஒர்க்கிங்கை நடக்குது. ஓகே ஓகே அதே மாதிரி இங்கே பாருங்கள், போன மாதம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த அனாமலி பாயிண்ட்லேருந்து இங்கே என்ன இருக்குது, உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே ப்ரைஸ் வந்து இங்கே உங்களுக்கு பேலன்ஸும் நடந்திருக்கு. ஓகேவா? அப்போது மார்க்கெட்டில் வந்து பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு என்ன நடக்குது, ப்ரைஸ் வந்து மூவ் ஆயிடுச்சுல. இந்த அக்டோபர் மந்த்லேருந்து இந்த ப்ரைஸ் இப்படி மூவ் ஆயிருக்குல்ல. இந்த மூவ் ஆன ப்ரைஸை என்ன பண்ணுறாங்க, அவங்க எஃபிஷியண்ட்டாக அதை மாற்றுறாங்க. ஓகே, அதை வந்து எஃபிஷியன்சி ப்ரைஸாகவே அதை மாற்றுறாங்க. அதெல்லாம் இங்கே தெரியுது. அப்போ இங்கே யார் இங்கே வரக்கூடாது அப்படின்னா, இங்கே வந்து இனிஷியேட்டிவ் செல்லர் இங்கே வரக்கூடாது. நமக்கு யார் வரணும் அப்படின்னா இனிஷியேட்டிவ் பையர் வரணும். அப்போ அதுக்கான பாயிண்ட்ஸாக நடக்குதான்னு நடக்குது. இப்போ வந்து கரண்ட்டாக வந்து ட்ரம்ப்போடைய அந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. நம்மளுடைய அந்த டேரிஃபை பற்றியான விலக்கு என்ன இருக்குது, அப்புறம் ஃபெட் ரேட்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய அப்கமிங் இயருக்கான ஸ்டெப்ஸ், பட்ஜெட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜனவரிலேருந்து ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் எடுப்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இப்போ கரண்ட்டாக வந்து நம்ம இயர் எண்டில் இருக்கிறதுனால இயர் எண்டில் எஃப்ஐஎஸ் வந்து மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து ஆவரேஜ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ நல்ல ப்ரீமியம் கிடச்சா உடனே செல் பண்ணி விடுவாங்க. லோ டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும் போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பை பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் நடக்கிற விஷயம் தான். ஸோ கொஞ்சம் மார்க்கெட் வேலட்டைலாக இருக்கும். ஓகே, இப்போ சிமிலரி நிஃப்டி பாருங்கள், சேம் இந்த பாயிண்டில் நமக்கு ரிவர்ஸ் ஆகிருக்கு. இந்த ஹையில் ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. அப்போ என்னென்னா இனிஷியேட்டிவ் பையர் வந்து ஆப்சன்ஸாக இருக்கிறாங்க, ஆனால் அதுக்காக இனிஷியேட்டிவ் செல்லர் வந்து ஆக்டிவாக இல்லை. அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுதான் இங்கே நமக்கு. ஸோ அப்போது போன மாதத்துடைய அந்த பேலன்ஸ்க்கு பிலோவில் ப்ரைஸ் வரக்கூடாது. ஸோ கரெக்டாக அந்த இடத்துலேருந்து நமக்கு ரியாக்ட் ஆகி ப்ரைஸ் வந்து இங்கே பேலன்ஸ் ஆகுது. பார்ப்போம் எப்படி வந்து ரியல் டைமில் மார்க்கெட் வந்து டேவில் நம்ம கன்ஃபார்ம் கிடைக்குதுன்னு பார்த்து நம்ம போவோம். அப்போ அந்த இடத்துல இந்த இடத்துல பேனிக்கு ஏதாவது பாயிண்ட் இருக்கா அப்படின்னா பேனிக்கான பாயிண்ட்லாம் இல்லை. உடனே கிஃப்ட் நிஃப்டி நைட்டாக 100 பாயிண்ட் கம்மியாக காமிக்குது. நம்ம மார்க்கெட்டோட நேற்று நம்ம மார்க்கெட் 100 பாயிண்ட் மேலே வந்தது. ஓவர் நைட்டில் கிஃப்ட் நிஃப்டி கீழே போயிருக்கு. அதெல்லாம் மார்க்கெட்டில் வேலட்டைல். அந்த வேலட்டையில் அக்செப்ட் பண்ணுறாங்களா, ரிஜெக்ட் பண்ணுறாங்களா, அதுக்கப்புறமா அது கண்டினியூஷன் ஆக்ஷன் நடக்குதா, இதுதான் இங்கே ட்ரேடருக்கான முக்கியமான விஷயம். அப்போ இந்த கேள்விகளாக இருக்கும்போது எப்படி நம்ம ரியல் டைமில் மார்க்கெட்டில் நம்ம பணத்தை போட முடியும்? அதனால தான் ப்ராப்பர் ஹெட்ஜிங்கோட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அப்போ மார்க்கெட்டில் ப்ராப்பர் ஹெட்ஜிங்கோடு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம ஸ்டே பண்ணும் பொழுது இந்த கேள்விகளுக்கான பதில் வந்து மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்கும் போது உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களுடைய ட்ரேடிங்கை ஒரு பிஸ்னஸாக பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் வரணும். இன்னொன்று ஸ்பெக்குலேட்டர் இன்ட்ராடேயில் போயிட்டு பண்ணுறவங்க, அது வந்து ஒரு குறிப்பிட்ட லார்ஜ் சைஸில் நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் பண்ணும்போது அங்கே ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அது ஒரு பிஸ்னஸாக உங்களுக்கு அமையும். இது மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு மார்க்கெட்டில் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணால் வரும். ஓகே, இப்போ வீக்லியில் பார்ப்போம். வீக்லி நம்மளுடைய அந்த கான்டெக்ஸ்ட்டில் ஆல்ரெடி நமக்கு கேள்விகள் இருந்துச்சு. இந்த இடத்த ப்ரைஸ் ரிப்பேர் பண்ணுமா அப்படின்னா ப்ரைஸ் ரிப்பேர் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அப்போ பேலன்ஸும் நடந்திருக்கு. ப்ரைஸ் ரிப்பேர் பண்ணியிருக்கு. ஆனால் இங்கே பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு பேலன்ஸ் நடக்குது. ஓகேங்களா? அப்போ நிஃப்டின்னும் போது இங்கே யாரெல்லாம் கான்ட்ரிபியூஷன் நடக்குது, வேரியஸ் செக்டாரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. இது பேங்க் நிஃப்டி இருக்குது, ஐடி செக்டார் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார்ஸும் இருக்குது, எனர்ஜி செக்டார் இருக்குது, கமோடிட்டிஸ் எல்லாமே மிக்ஸ் ஆனதான் என்னது உங்களுக்கு நிஃப்டி. ஓகேங்களா? அப்போ இவங்க பேலன்ஸாக இருக்கிறாங்க. ஓகே, அதனால் ப்ரைஸ் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஃபால் இல்லை. அப்போது இந்த இடத்துல அதர் செக்டார்ஸு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி நிஃப்டி வந்து உங்களுக்கு ஃபர்தராக அப்சைடு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் மார்க்கெட்டோட பிரெத்து. இது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ட்ரேடிங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த வாரத்தில் ப்ரைஸ் உங்களுக்கு அப்சைடு மூவ் ஆன ப்ரைஸ் உடைய லோவில் வந்து ப்ரைஸ் என்ன இருக்குது, உங்களுக்கு டெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் வருது. நல்லா பாருங்கள், இங்கேருந்து ப்ரைஸ் கீழே வந்து பேலன்ஸ் ஆகிட்டு இப்போது இங்கே வருது. அப்போது என்ன நமக்கு தெரிய வருது,
ப்ரைஸ் கீழே போக விருப்பப்படலை அப்படின்றது மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ தே ஆர் நாட், இது சீப் ப்ரைஸில் என்ன பண்ணலவங்க இனிஷியேட்டிவ் செல்லர் ஃபர்தர் செல்லிங்கான இனிஷியேட்டிவ் இங்கே பண்ணலைன்ற அந்த புரிதல் நமக்கு இங்கே டைம் ஃப்ரேமில் கிடைக்குது. ஓகேங்களா, இது நீங்கள் வேரியஸ் ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து இதை மெர்ஜ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, நம்ம மார்க்கெட் ஆக்டிவிட்டியை வந்து டெய்லியில் நான் சொல்கிறேன், வீக்லியில் பார்த்துக்கலாம், மந்த் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். அதெல்லாமே அதுதான் இங்கே ப்ரொஃபைல். இங்கே வந்து எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம், கூட்டி கழிச்சு பார்க்கலாம். எல்லாத்தையும் வந்து ஒரு ப்ரொஃபைலாக கன்வெர்ட் பண்ணி அந்த ப்ரொஃபைலுக்கு அபவ்லேயோ இல்லை பிலோலையோ உங்களுக்கு ப்ரைஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்ற பார்த்து நம்ம ப்ராப்பராக என்ன பண்ணணும், மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதான். வெரி ஒன் லைனரில் ப்ரொஃபைலில் சொல்லணும், அவ்வளோதான். ஓகேவா, பட் இதில் கொஞ்சம் இன்சைட்ஸ் இருக்குது. அதை போய் ப்ராக்டிஸில் தான் நமக்கு வரும், பை ப்ராக்டிஸில் வரும். ஓகே, அது மட்டும் நம்ம மனசில் பதிவு வச்சுக்கணும். நெக்ஸ்ட், இப்போ இங்கே மார்க்கெட் ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்குது? ஸோ லாஸ்ட்டு நம்ம வந்து 1.5 மந்த்தாக வந்து மார்க்கெட் ஆக்டிவிட்டியில் ரெஃபரன்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் பேலன்ஸ் அண்ட் ரொட்டேஷன் மார்க்கெட்டில் தான் இங்கே ப்ரைஸ் நமக்கு இருக்குது. ஓகேங்களா, இப்போ கரண்ட்டாக நமக்கு அந்த ஃபேர் ப்ரைஸோடைய லோவில் ப்ரைஸ் டெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுது, உங்களுக்கு பேலன்ஸாக இருக்குது. அப்போ திரும்ப இப்படி ரொட்டேட் ஆகுமா? அவ்வளோதான் கேள்வி, சிம்பிள். இப்போ இந்த பேலன்ஸ் என்ன இருக்குது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு? இது ஒரு பிபிஓசி ப்ரொஃபைலாக உங்களுக்கு ஃப்ரைடே அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த பிபிஓசி ப்ரொஃபைலில் பிலோ லாக்ஸ் அப்புறம் அவ்வளோ வருஷமா. இப்போ கரண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி ப்ரைஸ் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. அது எங்கே இருக்குது? கரெக்டாக ஃபேர் ப்ரைஸ்க்குள்ளே தான் இருக்குது. அப்போது இந்த இடத்துல டெஸ்ட் எடுத்துகிட்டு மண்டே அன்றைக்கி மார்க்கெட் போகும். இதுதான் நம்மளுடைய கேள்விகளாக இருக்குது. இப்போ இதிலிருந்து பதிலை வந்து திங்கக்கிழமை மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆன பிறகு ஆக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றத நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிளியராக இருக்கும். அந்த ஆக்ஷன் ப்ராசஸ் நடக்கும்போது எப்படி உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஆர்டர் ஃப்ளோவில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பார்க்குறது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அது என்ன பெனிஃபிட்டாக இருக்கும்? இன்ட்ராடேல பெனிஃபிட்டாக இருக்கும். அப்போ மார்க்கெட் கம்ப்ளீட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கான புரிதல் வந்து இங்கே நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போது கரண்ட் கான்டெக்ஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கான கேண்டில் ஸ்டிக் சார்ட்டில் ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணுவோம். இப்போ பாருங்கள், மூவிங் ஆவரேஜ் பேஸ் பிளேஸில் ப்ரைஸ் இங்கே ரியாக்ட் ஆகும். இப்போ என்ன நமக்கு இப்போ டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஃபர்தராக இங்கே போகும். இதுக்கான இம்பேக்ட்டு மார்க்கெட் எப்படி மண்டே அன்றைக்கி ஓப்பன் ஆகி போகுதா அப்படின்றத நம்ம இங்கே கவனிக்கணும். அப்போது இந்த லெவலுக்கு கீழே போகக்கூடாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பேசிக்காக சப்போர்ட் டிஸ்டன்ஸ் வரைஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகுதா, தொடர்ச்சியாக ப்ரைஸ் கீழே போகுமா போகாதா அப்படின்ற அந்த கன்ஃபர்மேஷனை என்ன பண்ணோம், மார்க்கெட் ப்ரொஃபைலை நம்ம பார்க்கணும். ஓகே, கரண்ட் கான்டெக்ஸ்ட். இப்போ கரண்ட் கான்டெக்ஸ்ட்டில் முக்கியமாக ஒரு சில மெசேஜ் கொரிஸ் பண்ணி கேட்குறது வந்து என்னென்னா, தேர்ஸ்டே அன்றைக்கி இது ரியாக்ட் ஆனது, இது எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது? ஆல்ரெடி கான்டெக்ஸ்ட்டில் தான் இங்கே ரெஃபரன்ஸை மார்க் பண்ணிவிட்டு நம்ம இருக்கிறோமே. நமக்கு இதுக்கு பிலோவில் நமக்கு வந்து ஸ்மார்ட் மணியோட ரெஃபரன்ஸ் கிடைக்கணும். அப்போ இதுக்கு பிலோவில் சிங்கிள் பிரிண்ட் வரணும், இல்லை அட்லீஸ்ட் ஒன் டைம் ஃப்ரேமாவது நமக்கு நடக்கணும். நடந்தால் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் டவுன் சைடுக்கு பார்க்க முடியும். அப்போது ப்ரைஸ் வந்து ஃபேர் ப்ரைஸில் ஓப்பன் ஆன பிறகு என்ன பண்ணணும், உங்களுக்கு அன்ஃபேர் ப்ரைஸ் போச்சுன்னா திரும்ப ரியாக்ட் ஆகணுன்றது ஒரு ரெஸ்பான்சிவ் பையிங்கோட ஆக்ஷன் அது இங்கே இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அப்சைடில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். அப்போ மார்க்கெட் ஸ்லோவாக போகலாம், ஆனால் உங்களுக்கு நமக்கு தெரிஞ்சது என்ன, ஃபர்தராக கீழே போகுமா போகாதா அப்படின்னா நம்ம வந்து அப்சைட் டிசிஷனுக்கான வியூ இருக்கலாம். ஆனால் நம்ம இன்ட்ராடேல என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இப்படி போயிட்டு இப்படி வெளியே வந்துடணும், இப்படி போயிட்டு இப்படி வெளியே வந்துடும் போதுனா உங்களுக்கு அங்கே சேலஞ்சிங்காக அமையுது. அப்போ இங்கே மார்க்கெட் புரியுது, ஆனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இங்கே இடத்துல வந்து ஸ்கேல் படிக்கணும்னு போகும்போது அங்கே பிரச்சனை வருது. ஆனால் மார்க்கெட் புரியுதுன்னு போது இந்த வியூவில் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டாலே உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பொசிஷனில் ஒரு பேசிக் ஸ்ட்ராட்டஜி போட்டாலே கிடச்சிருக்கும். ஓகேங்களா, ப்ராப்பர் ரிஸ்க் அண்ட் ரிவார்டில் ஒரு 1000 ரூபாய் ரிஸ்க் 2000 ப்ராஃபிட் அப்படின்னு நீங்கள் வச்சு பிளான் பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு கிடச்சிருக்கும். அப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸு உங்களுக்கு எது மார்க்கெட்டில் இயல்பாக வரும்ன்றதை நீங்கள் புரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, ஓகே. ஸோ அப்போது இந்த ஹையில் நமக்கு என்ன வேணும், அடுத்தது கன்ஃபர்மேஷனுக்காக இங்கே வெயிட் பண்ணுறோம். ஓகே, கரெக்டுங்களா. இப்போ நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே நமக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டு, இதுக்கு அபோவில். ஆனால் என்ன நடந்தது, கேப் அப் நடந்துச்சு. பரவாயில்ல, கேப் அப் நடந்ததா? ஓகே, கேப் அப் நடந்தது. கேப் அப் எந்த இடத்துல நடந்தது, ப்ரீவியஸாக இருந்த அந்த அனாமலி பாயிண்டில் இருந்தது. அந்த அனாமலி எந்த அனாமலி, டவுன் சைடுக்கு உண்டான அனாமலி. அவங்க ப்ரைஸ் ஓப்பன் ஆகிருக்கு, என்ன இருக்குது உங்களுக்கு அபோவ்லேயோ இல்லை பிலோவிலையோ கன்ஃபார்ம் ஆகலை. ஃபைனலாக ப்ரீவியஸாக மார்க்கெட் ஓப்பன் ஆன இந்த கேப்பை ஃபில் பண்ண பிறகு போய், அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஆர்டர் ஃப்ளோவை பார்க்க தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் ஒரு சின்ன ட்ரேடை வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா,
புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ பார்க்க தெரிஞ்சதுன்னா நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்து ஒரு ஸ்மால் இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அப்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் சரியாக வரலன்னா வருத்தப்பட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து மார்க்கெட் ஹைலி வேலட்டைலான டைமில் தான் இருக்குது மார்க்கெட். ஓகேங்களா? ஏன்னா ஸ்ட்ராங் பார்ட்டிசிபென்ட்ஸ் இல்லை. எப்போ ஒரு விஷயம் வந்து ஹைலி வேலட்டைலாக இருக்கும், இப்போ வந்து மார்க்கெட் வந்து செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னா ப்ரைஸ் என்ன பண்ணும், தொடர்ச்சியாக கீழே போகும். இல்லை பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக ப்ரைஸ் மேலே போகும். எப்போ இது வேலட்டைல் ஆகிட்டே இருக்கும், இது ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இங்கே யாராக இருப்பாங்க, ஷார்ட் டைம் ட்ரேடர் இருப்பாங்க, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, இவங்க தானே. அப்போ இந்த இடத்துல ரொட்டேஷனாக இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, பிக் செல்லர்ஸும் பையர்ஸும் அவங்க ஒரு ரேஞ்சில் இருப்பாங்க. அந்த ரேஞ்சுக்கு மேலே விட மாட்டாங்க, அந்த ரேஞ்சுக்கு பிலோவில் விட மாட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு ஃபேர் ப்ரைஸை மேனேஜ் மட்டும்தான் பண்ணுவாங்க, தவிர பார்ட்டிசிபேட் பெருசாக அந்த இடத்துல பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுறது எல்லாமே வந்து லோக்கல் ட்ரேடர்ஸ் தான், லோக்கல் மணி தான் வருது. அப்போ என்னாச்சு உங்களுக்கு, இந்த இடத்துல லாங் டைம் ட்ரேடர்ஸோடைய ஃபண்டு வந்து நமக்கு வரல. புரியுதுங்களா? இதுதான் இங்கே இருக்கக்கூடிய கிளாரிட்டி. இதை நம்ம புரிஞ்சிட்டாலே தெரியும் நம்ம இந்த இடத்துல எப்போ ட்ரேட் பண்ணணும் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் மட்டும் அந்த ட்ரேட் மட்டும் பண்ணிட்டு சும்மா இருக்கணும். ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் வந்ததுன்னா அந்த ட்ரேட் என்ன பண்ணக்கூடாது, ஓவர் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஓகே, இப்போ கரண்ட் கான்டெக்ஸ்ட் வெரி சிம்பிள். இன்றைக்கி நமக்கு பேலன்ஸ்டு கேப் அப்புக்கு அப்புறம் டெஸ்ட் எடுத்துகிட்டு பேலன்ஸ் தரது. ஸோ இந்த பேலன்ஸ்லேருந்து ப்ரைஸ் வந்து எப்படி நமக்கு ரியாக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் ஃபாலோ பண்ணோம். கிளியருங்களா? அப்போ இந்த இடத்துல நீங்கள் எதாவது ஃபாலோ பண்ணோம், எப்படி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அந்த ட்ரேட் ஃபெசிலிட்டேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் அந்த டே வந்து நமக்கு எப்படி டெவலப் ஆகுது அப்படின்ட்டு பார்க்கணும். அப்போ நீங்கள் அதில் என்ன ஆட் பண்ணலாம், நான் ஏற்கனவே சொல்லிப்பேன், விவேப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சு பார்க்கலாம். அதோடைய எஸ்டி லெவல்ஸ் நீங்கள் வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ரொட்டேஷன் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து எக்ஸ்பர்டைஸாக நீங்கள் வந்து அவங்களுடைய ஸ்கில்ஸ் அப்ளை பண்ணலாம். ஆர்டர் ஃப்ளோ பார்க்கலாம், ஸ்கில்ஸ் அப்ளை பண்ணலாம். இல்லை ஓரளவுக்கு மார்க்கெட் புரியுது அப்படின்றவங்க அவங்க என்ன பண்ணலாம், ப்ராப்பர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ப்ளேஸ் பண்ணி ஏதாவது ஒரு சைடு பொசிஷனில் ப்ராப்பர் ரிஸ்க் அண்ட் ரிவார்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டுடைய அந்த வியூ பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணலாம், அவங்க மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஃபைன். இப்போ செக்டார்ஸில் எந்தெந்த செக்டார்லாம் எப்படி நமக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துப்போம். ஓகே, பேங்க் நிஃப்டி. இப்போ கரண்ட்டாக பேங்க் நிஃப்டி நமக்கு எந்த ஸ்டேஜில் இருக்குது, இஸ் இட் வித் இந்த ரேஞ்சில் தான் ப்ரைஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஆட்டோ செக்டார் வித் இந்த ரேஞ்ச். இப்போ ப்ரைஸ் எங்கே இருக்குது உங்களுக்கு, ரேஞ்சோடைய அப்சைடில் பேலன்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு ஸ்மால் மூவ் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வரலாம் ஃபேர் ப்ரைஸ்க்கு. ஓகே, கமாடிட்டிஸ் மோஸ்ட்லி இந்த மாதிரி வின்டர் சீசன் வரும்போது கொஞ்சம் ரியாக்ட் இருக்கும், ரெக்குயர்மெண்ட் இருக்கும். அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் அவுட்டு நடந்திருக்கு. ஓகே, இப்போ இதை வந்து ஃபர்தராக அக்செப்ட் பண்ணலாம், நெக்ஸ்ட் லெவலில் மார்க்கெட்டில் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், கவனிச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ அப்போ கமாடிட்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி இந்த இண்டெக்ஸையும் சைடில் நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். எப்படி வந்து ஸ்டெபிலிட்டி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸாக வைக்கும்போது உங்களுக்கு அங்கே பெனிஃபிட்டாக இருக்கும். எனர்ஜி செக்டராவது சிமிலர்லி உங்களுக்கு வந்து கமாடிட்டிஸ் பண்ணால், ஆனால் உங்களுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு ப்ராப்பர் ஒன்றும் கிளியரன்ஸ் இங்கே கிடைக்கல. கிளியரன்ஸ் கிடைக்காதனால மண்டேவுடைய அந்த ஓப்பனிங், இந்த வாரத்தோடைய அந்த ரியாக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இங்கே வந்து டேர்ன் ஆகிடுச்சா அப்படின்றது நமக்கு தெரியும். கமாடிட்டிஸு டேர்ன் ஆகுது, கன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். இப்போ இது டேர்ன் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும், கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே சேம் உங்களுக்கு அந்த லெவலில் இருக்குது. இப்போ நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆகுமா அப்படின்னா மெட்டல் செக்டர் பிரேக் அவுட் நடந்திருக்கு. இப்போது அதை பிரேக் அவுட்டை இவங்க அக்செப்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்றத நம்ம அந்த விஷயங்கள் இங்கே இருக்குது. ஓகே, ஃபார்மா செக்டர் வித் இந்த ரேஞ்சில் தான் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. அப்போ அந்த ரேஞ்சிலிருந்து நமக்கு ப்ராப்பராக பிரேக் அவுட் ஆகாமல் நம்ம வந்து சொல்ல முடியாது. அது வந்து பப்ளிக் செக்டார் பேங்க், அது ஆல்ரெடி பேங்கிங் செக்டார் மாதிரி தான், அது உங்களுக்கு போய்ட்டு ப்ரைவேட் பேங்கிங், பேலன்ஸ், ஆயில் அண்ட் கேஸ் வந்து உங்களுக்கு டிமாண்ட் ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? அதோடைய ஃபேர் ப்ரைஸ்க்குள்ளே அது இருக்குது. அதோட ஃபேர் ப்ரைஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும். இந்த ஃபேர் ப்ரைஸ்க்குள்ளே தான் மார்க்கெட் வந்து இங்கே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு செக்டோரியல் அனாலிசிஸும் நீங்கள் அப்போவோ பார்க்குறது. நிஃப்டி ஐடி வந்து ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன், மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல நமக்கு
கன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்த்தா ப்ரைஸ் என்ன உங்களுக்கு ஒரு ரேஞ்சை வந்து இங்கே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிச்சு. ப்ரைஸ் இந்த இடத்துல ரேஞ்சை வந்து ஃபாலோ பண்ணுது அப்படிங்கும்போது இந்த இடத்துல மார்க்கெட் ஆக்டிவிட்டி நடக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் ஓகே, ஆர்டர் ஃப்ளோவோட அதை எப்படியாவது கம்பேர் பண்ணி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இந்த ஃப்ரைடே முக்கியமாக இந்த தேர்ஸ்டே வரையுது. இதை பாருங்கள், எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆல்ரெடி கான்டெக்ட் பிரகாரம் இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணியிருக்கோம். இங்கே கான்டெக்ட் பிரகாரம் நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. எப்போ ஓப்பன் ஆகுது? மார்னிங் 9:15 ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு இங்கே ப்ரைஸ் ரியாக்ட் ஆகிருக்கு. அப்போ இங்கே இம்பேலன்ஸ்லாம் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. நம்ம ரெக்குயர்மெண்ட் என்ன? இதுக்கு கீழே கன்ஃபார்ம் ஆகணும். தட் மீன் இது கீழே கன்ஃபார்ம் ஆகணும், அதான் ரெக்குயர்மெண்ட். ஓகே, இங்கே இம்பேலன்ஸ்லாம் உங்களுக்கு ஃபார்ம், இங்கே ஏற்கனவே ஒரு இம்பேலன்ஸ் ஃபார்ம் ஆகுது, ஆனால் ப்ரைஸ் மேலே போயிடும். திரும்ப இங்கே இம்பேலன்ஸ் ஃபார்ம் ஆகுது, ப்ரைஸ் கீழே வந்துருக்கு. இப்போ நெக்ஸ்ட் கண்டினியூட்டி. கரெக்டாக எந்த இடத்துல நம்ம கேட்குறோமோ அந்த இடத்துல நமக்கு என்ன இல்லை, வால்யூம் வரவில்லை. அப்போ அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் நமக்கு வரவில்லை, ட்ராப் ஆகுது. கிளியராக புரியுது நமக்கு? வால்யூம் வருது, டெல்டா இருக்குது, ஆனால் ட்ராப் ஆகுது. வால்யூம் வருது, அந்த நெக்ஸ்ட் கேண்டில் ரிவர்சல். அப்போ இங்கே ட்ராப் நடக்குது அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியுது. அப்போ இதுக்கு பிலோவில் நமக்கு கன்ஃபார்ம் ஆகணும். அப்போ இந்த இடத்துல ட்ராப் நடக்குது, அப்போ இதுக்கு பிலோவில் கன்ஃபார்ம் ஆகணும். ஆனால் பிலோவில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும், ஆல்ரெடி உங்களுக்கு இங்கே ரெஃபரன்ஸ் லைன் இருக்கிறதுனால அவசரப்படக்கூடாது. வி ஹேவ் டு வெயிட். ஓகே, ரிவர்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன ரெஃபரன்ஸ் உங்களுக்கு அதுக்குள்ளே கிளியர் ஆகிடுது. உங்களுக்கு இங்கே விவேப் கிளியர் ஆகுது. இப்போ விவேப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து உங்களுக்கு விவேப்பில் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டாண்டர்ட் டிவிஷனை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வரைஞ்சிட்டோம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட விவேப்பை நீங்கள் வரைஞ்சிட்டு அதையும் கூட வந்து அடிஷ்னல் ரெஃபரன்ஸாக நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, சிம்பிள். ஸ்டாண்டர்ட் டிவிஷன் லெவலில் உங்களுக்கு இப்படி டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு பிளானிங் வச்சுக்கலாம். இப்போ ப்ரொஃபைலில் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் என்ன, மார்க்கெட் இங்கேன்னு ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின் போது நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏற்கனவே வந்து ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் நமக்கு தெரியும். ஸோ இந்த பிபியோட ஆஃப் பேக் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? கரெக்டாக அப்போது ப்ரைஸ் வந்து இங்கே ரீட்ரேஸ்க்கு வருது அப்படின் போது இந்த இடம் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக அமையும். அப்போது இது வந்து நம்ம போஸ்ட் மார்க்கெட்டில் உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ரியல் டைமில் இந்த ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க, அந்த மார்க்கெட் எப்படி டே டெவலப் ஆகுதுன்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அது புரிய வரும். ஸோ ஒரு சில விஷயம் வந்து பயிற்சி எடுத்தால் தான் புரிய வரும். அதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் வந்து உங்களுக்கு பண்ணுறதுன்றது ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். இப்போ இங்கே நம்ம வால்யூம் ப்ரொஃபைலில் நீங்கள் சாரி ஆர்டர் ஃப்ளோ நீங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ரியாக்ட் ஆகணும். அப்போ அதுக்கான வால்யூம்க்கான கன்ஃபர்மேஷனை நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வால்யூம்க்கான கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இங்கே கிடைக்கிது, இங்கே தான் உங்களுக்கு வால்யூம்க்கான ரியாக்டிங் நடக்குது. தெரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல நமக்கு வால்யூம்க்கான ரியாக்டிங் வந்து நடக்குது. ஓகே, அப்போ இந்த இடத்துல வால்யூம்க்கான ரியாக்டிங் நடக்கும்போது உங்களுக்கு என்னென்னலாம் அங்கே மைண்டில் வருது நாங்கள் இந்த பாயிண்ட்டு. இப்போ இந்த பாயிண்ட் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு மைண்டில் என்னெல்லாம் வருது, இங்கே கரெக்டாக உங்களுக்கு ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ ஏ பீரியட் உங்களுக்கு வந்து இப்போ கீழே வந்துச்சுல்ல, இப்போ பி பீரியட் ரியாக்ட் ஆகுது அப்படின்னா ஏவோட ஆஃப் பேக்கு உங்களுக்கு என்னவா அமையணும், அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸாக அமைஞ்சு உங்களுக்கு ப்ரைஸை ரிவர்ஸ் பண்ணணும். பண்ணலாம் அப்படின்னா அப்போ இதுக்கு மேலே ப்ரைஸ் போகுது அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வால்யூமோட கன்ஃபர்மேஷன் வேணும்ல. புரியுதுங்களா? இப்போ அதுக்கான பாயிண்ட் அங்கே பாருங்கள், இதுதான் ஏவோடைய ஆஃபு. இப்போ கசர் தெரியுதுங்களா? இப்போ இதுதான் ஏவோட ஆஃபு. கசர் தெரியுதுங்களா? இந்த இடம் ஏவோட ஆஃபு. இப்போ இந்த இடத்துல தான் உங்களுக்கு ப்ரைஸோட ஆவரேஜாக நடக்குது. இப்போ பாருங்கள் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ உங்களுக்கு எஸ்எல் எங்கே பாயிண்ட் வருது, ஸ்ட்ரிக்ட் எஸ்எல், இங்கே வந்து எஸ்எல் பாயிண்ட். கரெக்டுங்களா? அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ இங்கேருந்து ஏ பீரியட் போன ப்ரைஸு பி என்ன பண்ணிடணும், இங்கேருந்து டேர்ன் ஆகிருக்கணும், ஆகலை, அப்சைட் போகுதான்ற அந்த கேள்வி இங்கே இருக்கும்போது உங்களுக்கு இங்கே எஸ்எல் ஃபிக்ஸ் ஆகுதுல்ல. இதுதான் நீங்கள் வந்து முக்கியமாக மார்க்கெட்டில் மிஸ் பண்ணக்கூடிய டிசிஷன். இதுதான் அந்த ரியல் டைமில் மார்க்கெட் கான்டெக்ஸ்ட்டாக நீங்கள் இல்லாதப்போ உங்களுக்கு மைண்டில் வந்து வரும். முக்கியமாக ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் நீங்கள் புரிஞ்சிக்காதப்போ நீங்கள் சஃபர் ஆவீங்க. ஓகே, அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் மார்க்கெட்டில் இருக்கும்போது அதை நீங்கள் அமைதியாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே என்ன உங்களுக்கு பொறுமையாக உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு இருக்கும். அப்போ எப்போது அடுத்த டார்கெட்டு, இங்கே அடுத்த ரெஃபரன்ஸ் உங்களுக்கு எங்கே இருக்குது. ஓகே, இப்போ ஒரு ரெஃபரன்ஸாக ப்ரைஸ் போய் மீட் பண்ணோம். கரெக்டா? இந்த ப்ரைஸ் தெரியுங்களா? இப்போ இந்த இடம் ரெஃபரன்ஸ் கிட்ட போகும்போது உங்களுக்கு என்ன அங்கே டார்கெட் வருதுங்களா, இந்த இடம். இப்போ இந்த இடம் உங்களுக்கு டார்கெட் கிடைக்குது. அப்போது இங்கே ப்ரொஃபைலோட ரெஃபரன்ஸு ப்ளஸ் அந்த டேயில் கரண்ட்டாக ப்ரொஃபைல் ரெஃபரன்ஸ் கான்டெக்ஸ்ட்டு ப்ளஸ் அந்த டேயில் ஆக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அந்த ஆக்ஷன் ப்ராசஸில் எப்படி சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே இந்த நம்பர்ஸை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா
உங்களுக்கு டெஃபினட்டாக ஆர்டர் ஃப்ளோ மாதிரி ஒரு பெஸ்ட்டு டூல் உங்களுக்கு இன்ட்ராடேயில் இருக்கவே இருக்காது. ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு தெளிவாக நம்ம இருக்கவே மாட்டோம். நம்ம என்ன கொஞ்ச நாள் இதை பார்ப்போம், அதுக்குள்ளே வேறு ஒரு சிஸ்டம் எடுத்து பார்ப்போம். நான் ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி அந்த சிஸ்டமுக்கு போவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் இங்கே மணி மேனேஜ்மெண்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எத்தனை லாட்டை உள்ளே போகிறோம், எத்தனை லாட்டை புக் பண்ணணும். இப்போ நீங்கள் உங்கள் டார்கெட்டை வந்து நீங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரியை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் எது நோட் பண்ணுறீங்க, இது உங்கள் செகண்ட் டார்கெட் நோட் பண்ணுறீங்க, இது தேர்ட் டார்கெட் நோட் பண்ணால் இப்போ இந்த இடத்துல எத்தனை பேர் பேக் டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல நான் என்ட்ரி போகிறேன், இந்த இடத்துல ஒரு 4 லாட் நான் என்ட்ரி போகிறேன் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட்டில் என்ன பண்ணணும், 2 லாட்டை புக் பண்ணிடணும். இப்போ அடுத்த டார்கெட்டில் போகும்போது இன்னொரு 1 லாட், அப்போ இன்னொரு 1 லாட் என்ன உங்களுக்கு அப்படியே ஹோல்டிங்கில் போயிட்டே இருக்கும். திரும்ப எஸ்எல் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அடிக்கும் போது உங்களுக்கு அது க்ளோஸ் ஆகணும். அப்போ இது மாதிரி இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸிக்யூஷன் மெத்தட்ஸை நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் டியூன் பண்ணணும். நாட் ஓன்லி நாலேஜ் மட்டுமே நமக்கு இங்கே வந்து பயனை வந்து அளிக்காது. இந்த எக்ஸிக்யூஷன் மெத்தடு நீங்கள் எப்படி உங்கள் பிஸ்னஸை எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க, இதெல்லாமே வந்து இங்கே ஒரு முக்கியமான ரோல் தான் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது. ஸோ அப்போ இந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி மார்க்கெட்டில் நாலேஜ் இருக்குது அப்படின்போது எப்படி இந்த கான்டெக்ஸ்ட் வைஸாக மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுறது அப்படின்ற அந்த வேலை நமக்கு இருக்கணும். அப்புறம் இன்ட்ராடேயில் எப்படி ஆக்ஷன் ப்ராசஸை நம்ம புரிஞ்சிக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு நமக்கு தெரியணும். அப்புறம் எப்படி ட்ரேடை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க, ஹவு மெனி லாட்ஸ், எந்த இடத்துல எத்தனை புக் பண்ண போகிறீங்க, எத்தனை வந்து நீங்கள் எஸ்எல் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ண போகிறீங்க, இதெல்லாமே இங்கே அது மாதிரி. அப்போ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து செல் என்ட்ரியை நீங்கள் ப்ரைமரியாக ஃபிக்ஸ் பண்ணணும். செல் என்ட்ரியை ப்ரைமரியாக ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹெட்ஜிங்கோட மார்க்கெட்டை ஃபாலோ. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணான்னா பை என்ட்ரியை மொமெண்டம் நம்ம போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸையும் கூடவே வந்து ஹெட்ஜிங்கை நீங்கள் பண்ணும்போது மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுவோம். இப்போ பெரும்பாலான பேர் வந்து மார்க்கெட் எனக்கு புரியுது, எனக்கு வியூ தெரியுது, ஆனால் நான் என்ன பண்ண முடியல, ப்ராஃபிட் பண்ண முடியல. இதுதான் வந்து நம்ம பெரும்பாலானவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ். இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், உங்களுக்கு மட்டும் இருக்காது, எல்லாருக்கும் இருக்க சேலஞ்சஸ். அப்போ இதுலேருந்து எப்படி நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வரப்போகிறீங்க அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், இது மாதிரி ஒரு படிநிலையாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுட்டு நீங்கள் அதை கிளியர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். இது அடுத்த நாள் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொட்டேஷன் மார்க்கெட். இது கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸாக நீங்கள் மார்க்கெட் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இதே புரியும். கரெக்டாக இந்த கேப் டவுன் கிட்ட வரும்போது, ஐ மீன் கேப் டவுனுடைய அந்த கேப் அப்போடைய லோ கிட்ட ப்ரைஸ் ரியாக்ட் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அன்றைக்கி மார்க்கெட்டை நீங்கள் பிடிச்சிருந்தீங்க அப்படின்ற இடம் பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல உங்களுக்கு கனெக்ட். அப்போ இந்த டேலையும் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படிங்கிறத இருக்குது. ஆனால் பொறுமையாக நீங்கள் பதட்டம் இல்லாமல் எக்ஸிக்யூஷன் மெத்தடில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு லாட்டை நீங்கள் ஹெட்ஜிங்கோட ஃப்ளோ பண்ணுங்கள். கன்ஃபார்ம் ஆகும்போது அப்புறம் மொமெண்டமில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க. இப்போ இந்த இடம் வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இங்கே செல் ஆர்டர் வருது. அப்போ செல் ஆர்டருக்கான எவிடன்ஸ் இங்கே ப்ரொஃபைலில் வருதா அப்படி பார்த்தா என்ன இருக்குது, உங்களுக்கு செல் ஆர்டர் வந்தால் ப்ரைஸ் கீழே வரணுமே, ஆனால் நடக்கலையே. அப்போ அதை நீங்கள் நோட் பண்ணுறீங்க. அடுத்தது பை ஆர்டர் வருதா, பை ஆர்டர் எப்போ வருது, இந்த இடத்துல வருது. பை கரெக்டாக உங்களுக்கு வியூ ஆப் கிட்ட வருது. அப்போ அது எந்த பாயிண்ட், எந்த இடம், அப்போ ஏற்கனவே ப்ரைஸு இந்த இடத்துல வேகமாக டவுன் எதுக்கு வந்தது, அந்த கேப்பை ஃபில் பண்ண வந்தது. இங்கே சிபிடி கேப் ஃபில் பண்ண, அப்போ சிபிடி இங்கே ட்ரைன் ஆகுதுன்னா கரெக்டாக இந்த சிபியோட ஆஃப் என்ன பண்ணுங்க, ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, திரும்பி இப்படி வந்துருக்கணுமே, வரலையே. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது, ஒரு கன்செஷன் நடக்குது. அப்போ இதை தான் இங்கே என்ன பண்ணிக்கிறீங்க, இந்த இடம் தான் நமக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டிய வரும். கரெக்டாக பாருங்கள், அங்கே தான் உங்களுக்கு. அப்போ என்ன பண்ண, அடுத்த பாயிண்ட் வால்யூம் வருது, நம்பலாமா, நம்பக்கூடாது. எனிதிங் வில் ஹேப்பன் இந்த மார்க்கெட். அப்போ ஸ்ட்ரிக்ட் எஸ்எல் வந்து இந்த ஃபிக்ஸ் பண்ணும். அப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னா என்னோடய ஸ்ட்ரிக்ட் எஸ்எல் என்னவாக இருக்கணும், ஸ்ட்ரிக்ட் எஸ்எல் இங்கே இருக்கணும். புரியுங்களா? ஸோ இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கான்டெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு அந்த கான்டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி நீங்கள் ஃபர்தராக உங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைலை வந்து என்ஹான்ஸ் பண்ணுங்கள். பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கும் அந்த என்ஹான்ஸ்மெண்ட்டில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் அந்த ஒரு நாளும் ரிகல்சல் பண்ணுங்கள். இன்றைக்கி டே முடிஞ்சிருச்சு, பரவாயில்ல முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் எங்கெங்கே நான் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணேன், எந்தெந்த இடத்துல நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நீங்கள் வந்து அந்த இன்ட்ராடேல கேப்சர் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத அந்த முடிஞ்ச ஆப்ஷன் சார்ட்டை எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல எத்தனை லாட் நான் போட்டிருக்கணும், போட்டுட்டு எத்தனை லாட்டில் நான் வெளியே வந்திருக்கணும், எப்படி நான் வந்து என்னோடய ட்ரேட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கணும், எக்ஸிக்யூஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்றத நீங்கள் ஒரு ரிகல்சல் பண்ண ஆரம்பித்தாலே ஒரு சில நாட்கள்லேயே உங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்கள் எத்தனை லாட் போடணும், எவ்வளோ பாயிண்ட் நீங்கள் எஸ்எல் வைக்கணும், எந்த இடத்துல நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற அந்த கேப்பை நீங்கள் ஃபைன் பண்ணுவீங்க. அப்போ இங்கே நாலேஜ் உங்களுக்கு இல்லாமல் இல்லை, எல்லாருக்கும் நாலேஜ் இங்கே இருக்குது. சார்ட்டை பற்றிய நாலேஜ் வந்து முக்கியமாக நம்ம தமிழ் ட்ரேடர்ஸ்க்கு நிறைய இருக்குது. ஆனால் எங்கே அவங்க மிஸ் பண்ணுறாங்கன்னா அந்த எக்ஸிக்யூஷன் மெத்தடு, கன்ஃபர்மேஷன் பார்க்கறதுல, அக்செப்ட் ரிஜெக்ஷன் பார்க்கறதுல, அதுக்கப்புறமா கொஞ்சம் அவசரப்பட்டு ட்ரேடுக்குள்ளே போயிடுறாங்க. முக்கியமாக அந்த லாட் சைஸோடைய மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு என்னது உங்களுக்கு ட்ரேடிங்க்கான
சக்ஸஸாக அமையுது. அப்போ இந்த பாயிண்ட்லாம் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் உங்களை முன்னேற்றி வரும்போது நீங்கள் பெஸ்ட்டு ட்ரேடராக வரும். அது வரைக்கும் நீங்கள் அவசரப்படாதீங்க. வெயிட் ஃபார் யுவர் ரைட் டைம். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ வில் சி ஆன் த நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.